உள்ள ஏழாதையைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை மிருதங்கம் அன்றோளார். உயிர் வந்திருக்கு ஒண்ணுமில்ல. பொதுவாக மாசி சிவராத்திரில இருந்து எங்களுக்கு நாடகம் ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை தையில இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ரைடிங் பார்ட்டிக்கெல்லாம் எங்களுக்கு தையில ஆரம்பிச்சிடும். இப்போ நாடகம் சும்மா தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், மெட்ராஸுக்கு போய் ஏதாவது முயற்சி பண்ணுவோம். அடுத்த வருஷம் ஏதாவது மாற்றி பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ விஜய் டிவியில் கலக்கப் போவது யார் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதேமாதிரி டிசம்பர் மாதமோ இல்லை ஜனவரி மாதமோ அதனால் நாங்களாம் கண்டிப்பாக வருவோம். இப்போ விஜய் டிவி ஆடிஷன் நாங்கள் போயிட்டு இருக்கோம். கலக்கப் போவது யாருன்னு நாடக கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்கள் எல்லாருமே, நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே இந்த கலக்கப் போவது யாருன்னு உள்ள நுழையிறதுக்கு முயற்சி எடுத்து உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதில் அன்பு மாப்பிள்ளை கிருஷ்ணகுமார் அவர்கள், முத்துவேல், அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஆனந்தகுமார் எல்லாருமே உள்ள என்ட்ராகிட்டு இருக்கோம். நாங்கள் உள்ள போயிருக்கோம். அதனால இப்போ எல்லா மெட்ராஸ் நாங்கள் எங்கே அலையிற வேலை. இப்போ நாடகம்லாம் கிடையாது. வண்டி ஒரு மாதம் செட்டில் கிடந்திருக்கு. பிள்ளைக்கு கை இழுக்குது, உள்ள இழுக்குது. அவனுக்கு என்னென்னமோ இழுத்து தான் பார்க்குறேன், முடியல. இப்படியும் புள்ள சமாளிச்சு வாட்சி பிடிச்சி ரொம்ப சந்தோஷம். நல்ல வாசிக்கிற பிள்ளை, நல்ல சும்மா சொல்லக்கூடாது, வயசு 25 வயசு தான் ஆகுது. நல்ல ஒரு திறமையான ஒரு தொழிலாளி. எனக்கு மனசுக்கு ஒரு சின்ன வேதனை என்ன, மாப்பிள்ளைக்கு கையால நின்று போச்சு. ஐயா அது ஒண்ணுதான் எனக்கு வேலை. அப்பவே சண்டை அப்புறம் போடுங்க, முடிச்சுக்கிறேன், அப்புறம் போடுங்க. ஆமா, நானே கொஞ்சம் வேதனையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பல தடவை சொன்னேன், மாப்பிள்ளை நீங்க பொண்ணு பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வந்து என்னதான் சொன்னா முத ஆமா ஆமா வந்து முத என்னதான் சொல்றாப்புல, மாமா எனக்கு கல்யாணம், மாமா எங்க சொந்த ஊர்ல பொண்ணு பார்த்துருக்காங்க, எங்க அத்தை பொண்ணுதான் வரையில பேசிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி வீடியோ கால்ல. இல்ல நான் சொல்றது போன வருஷம் நடந்தது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. உங்க சொந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கீங்களா? சரி மாப்பிள்ள, சொந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கீங்க, நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழுங்க அப்படின்னு. மாமா நம்ம ஊர்ல நாடகம் போட்டிருக்காங்க மாமா, குதிரை எடுப்பு திருவிழா, நீங்க தான் பப்புன்னு நான் தான் மிருதங்கம் வாசிக்கிறேன்னு சொன்னா. அல்ல என் ஆளு முன்ன உட்காந்துருக்கேன். நானும் சொல்லிட்டேன் மாப்பிள்ள, சொந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கீங்க, நீங்க சொந்த ஊர்ல நாடகம் போட்டு அதுல நீங்க மிருதங்கம் வாசிக்கிறீங்க, தயவு செய்து நீங்க மிருதங்கம் வாசிக்காதீங்க. வேற ஒருத்தவங்களை மிருதங்களை வாசிக்க சொல்லி நீங்க சும்மா உட்காந்து வேடிக்கை வாங்க. நீங்க நாடகம் வாசிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்.
அதெல்லாம் கிடையாது. நான் தான் வாசிப்பேன். எங்கள் ஊரில் என்னையத்தான் வாசிக்க சொல்லியிருக்காங்க. நான் கட்டிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை என்னையத்தான் வாசிக்க சொல்லியிருக்குன்னு பிள்ளை சொல்ல. மாப்பிள்ளை நான் சொன்னால் காரணமாக தான் சொல்லுவேன், காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். சொன்னாக்குதுன்னா மாப்பிள்ளை கேட்கல, வாசிச்சே திருவேன்றாப்புல. சரி வாசிக்க என்னாச்சு, நாடக தேதி வந்தாச்சு. நாடகத்துக்கு நாங்களும் போயிட்டோம். புள்ள வந்திருக்காரு புது மாப்பிள்ளை மாதிரி, பட்டு வெட்டி பட்டு சட்டை, கையில செயின், கழுத்துல செயின், ஆத்தாடி புள்ள செண்டுகிட்டாலும் போட்டு புள்ள வந்திருக்கு. நானே ஆச்சரியப்பட்டு கண்ணு பட்டு போச்சு. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொம்பளை புள்ள அவங்க அந்த லேடிஸ் கூட்டத்தோட உட்காராம தனியா பிரிஞ்சு இப்படி முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, சுடிதார், புது சுடிதார், தலை நிறைய பூவு, நெத்தி நிறைய பூவும் வச்சுக்கிட்டு முன்னாடி அவங்க இப்படி உட்காந்துருக்காங்க. இவர் என்ஆர் ஜெயராஜன் பேரை சொல்லி முடிச்ச உடனே புள்ள வாசிச்சிருக்கேன் பாருங்க. 1 மணி நேரம் இந்த டோலாக்களை பறக்கு பூக்குன்னு புள்ள வாசிக்கிறியான். வாசிச்ச வாசிப்பை பார்த்து புள்ள தெரிச்சு ஓடிடுச்சு. ஏன் காலையில போய் அவங்க அப்பாவோட சொல்லிருச்சு, அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம்ப்பா. ஏவா குலகார பாவி வாசிச்சு செத்த தொலையை கிழிச்சு விட்டியான். நாளைக்கு வேணா நான் கல்யாணம் பண்ணா ஏன் தோல் என்ன ஆகும் தெரியாது. அதனால எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனா அந்த பிள்ளையோட தங்கச்சி ஒத்துக்குருச்சு, கல்யாணம் பண்ணா இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். அது செத்த தோலையா அந்த வாங்குச்சுன்னா அப்பனா எனக்கு இவர்தான் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கோச்சி ஆகி வர மார்ச் 10ஆம் தேதி கல்யாணம் மாப்பிள்ளைக்கு. ஏன்னா இல்ல மாப்பிள்ளை கல்யாணம் என்ன மாப்பிள்ளை சந்தோஷம் தானே, சிரிப்பு வருவேன். நானும் சொன்னேன் பொண்ணு கொடுக்குறேன். புலவாத்திய புகழ் புலவாத்திய மாமன்னன் அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் இவரங்க மனைகளை புலவாத்தியம். கொண்டிருக்கின்ற லயவாத்தி வித்தகர் எழுச்சியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் இவரங்க மனைகளை தாளம் அனுசி. ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள், காரியப்பட்டியை சேர்ந்த மதுரை மனோரமா என்று அழைக்கக்கூடிய ஆர் யோகலட்சுமி அவர்களும், புதுகை மாநகரை சேர்ந்த ஆர் ராதாசெல்வி அவர்களும், மதுரையை சேர்ந்த MSK பவதாரணி அவர்களும் இவரக மனைகளை டான்சர் காமிக். கையிலே வளவி எல்லாம் கலகலந்து ஆடையிலே, உன் காலிலே கொலுசுரண்டும் சதிதாளம் போடையிலே, கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமேன் சுண்டு நட போட்டுக்கிட்டு புறவேலே புறவளே புறவளே பொன்னோரந்தோரந்தோ புரிஞ்சுக்காமே பொரியடி சின்னரந்தோ, புறவளே புறவளே பொன்னோரந்தோரந்தோ புரிஞ்சுக்காமே பொரியடி சின்னரந்தோ, காடு வயல படைச்சு என் கலப்பையே என் படைச்சான், அந்த கண்ணி பொண்ணையும் படைச்சு என் கண்ணு ரெண்டும் என் படைச்சான், ஒரு ஒட்டி சொரு முட்டும் ஆக மச்சான் மச்சான், ஒரு ஒட்டி சொரு முட்டும் ஆக மச்சான் மச்சான், கண்ண தனியா திரும்பி வருவான் நேச மச்சான், ஒரவளே போறவளே பொன்னோரந்தோ ரந்தோ புரிஞ்சுக்காமே பொரியடி உங்களெல்லாம் அழிவிக்க காத்துக் கொண்டிருக்கேன். மதுரையை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக் அடைய நான் தான். அப்போ வாங்க சீக்கிரம் பலவாத்தியம் இசைக்கும் அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஐயா கட்டின என்ன பக்கி வயவுடைய உட்கார்ந்துருக்குவார். தாளவாசிக்கும் வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறது. இன்னைக்கால கோமலை கட்டி குழி முண்டை என்று நகைச்சுவை நடிகராக நடிக்கும் சூர்யா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மற்றும் இளைஞர்களுடைய சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
அதுக்கு முன்னாடி நல்ல வேலை. எனக்கு நடந்த சம்பவத்தை அப்புறம் சொல்கிறேன். முதல் நன்றி சொல்லிக்கிறேன். கலைஞர்களை வாழ்த்தி எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தி கலைஞர்களுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பாடு முதல் விழா கமிட்டியாளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா விரத சாப்பாடு நியாயமாக சாமிக்கு விரதம் எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க. ஆனால் நாடக கலைஞர்கள் மாலை போட்டிருக்காங்களா, மாலை போடலையா, கறி சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு எதுவுமே மனசு புண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே கறி சாப்பாடு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்து எங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து பெத்த பிள்ளைகள் போல் எங்களை அரவணைத்து போய் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிக்கிற வணக்கம். அண்ணே அண்ணன் சொன்னது போல இந்தந்த நடிகரை நாங்கள் தான் செலக்ட் பண்ணி போட்டோம், நல்லபடியாக நீங்கள் சிறப்பாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக செய்வோம். ஆமாம், ஏன்னா நாடகம் கிளம்ப நாடகம் தான் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அதான் எங்களுடைய வேலை. அந்த வேலையில் நான் சரியாக செய்வோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் எங்கள் அண்ணன் பொன்னாடை போத்தும் போது ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டு நாசுக்காக ஒதுங்கிட்டார். சிகாமங்கலத்தை சேர்ந்த ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது சொல்லிட்டு நாசுக்காக ஒதுங்கிட்டார். இதுதான் மரியாதை. சில பேருக்கு சபையில் பேச தெரியும், சில பேருக்கு பேச தெரியாது. பேச தெரியாதவங்க கம்ம போட்டுட்டு பேசாமல் போயிடுவாங்க. பேச தெரிஞ்சவங்க நல்லா அவங்கள பற்றி பெருமையாக சொல்லி பேசுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி, என் வாழ்நாளில் மேடையில் ஹரிச்சந்திர நாடகத்தில் சோகத்தில் நான் அழுதுருக்கேன். சந்திரமதிய மாட்ட போய் உங்கள் மகன் செத்துட்டான்னு சொல்கிறது அந்த காட்சிக்காக நான் அழுதுருக்கேன். அது தொழில். ஆனால் நோட்டீஸ் படிக்கும்போது நான் அழுததே கிடையாதுங்க. என் 18 வருஷம் சர்வீஸில் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா காலை பிடிச்சி அப்படி அழுதுருக்கேன். எப்படி அப்படி அழகா சொல்லி பொன்னாட ஓட்டாருங்க. எப்படி நகைச்சுவை நடிகர் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்கள். ரவிகாந்த் அவர்களை உங்களை பற்றி நன்றாக தெரியும். வெளியே வந்தால் மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் ரவிகாந்த் அவர்கள். அவரை நான் தான் அழைத்து வந்தேன் இந்த மேடைக்கு. என் கையால் தான் அவருக்கு நான் பொன்னாடை ஓட்டேன். அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். பெண் வேடம் போட்டு வந்தால் அப்படியே பெண் போலே இருப்பார். என் கையால் தான் பொன்னாடை போட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். இந்த வருடம் அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். சொன்னால பொசுக்கும் காலை எடுத்துட்டேன். ஆளை கொண்டு கூடாதா ராஜா, அந்த அளவுக்கு நீ என்ன பெரிய ராஜுன்னு. இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் பாசமிகு மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் ஸ்ரீ பாலமுருகன் ரேடியோஸ் உரிமையாளர் NS ஜெயராம் விழா நின்று இருப்பு சாயல்குடி. நல்ல செக்ஸ் பட்ட பொண்ணு. எங்க அண்ணன் ஜெயிச்சுக்கு போர்வை போட்டா தானே சரியா அவன் குளிருக்கு துண்டு வச்சாரு. எங்க அண்ணன் யூடியூப்ல எடுத்துட்டீங்களானே அன்பு நன்றி. உலக நாடு பூரா எங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி. நன்றிகிற வணக்கம். மற்றும் வெளிநாடு வாழும் அன்பு நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த யூடியூப் மூலியமாக இந்த நாடகத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகிற வணக்கம். சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு கொடுத்து எங்களை கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நாடக அமைப்பு நமது விழாளர்கள் கிராம பொதுமக்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இந்த நாடக அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வருது டான்ஸ்கார பாப்பா. பாப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு பப்புன் வருவார். பப்புன் வந்ததுக்கப்புறம் ஒரு பாப்பா வரும். இப்படி மாற்றி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். என்ன விஷயம்? நம்ம பகுதியில் பூரா இப்போ முக்கால்வாசி எங்கே பார்த்தாலும் கலையரங்கம் வந்துருச்சு. இப்போ சில ஊரில் தான் இந்த மாதிரி கொட்டகை போடுறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கலையரங்கம் வந்துடும். கலையரங்கம்னா எனக்கு எந்த பயமும் இருக்காது, பிரச்சனையும் கிடையாது. இந்த கொட்டகம் வேடனால எனக்கு கொஞ்சம் பயமா தான் வந்தேன். எங்க அண்ணன் பாலமுறை மைசூர்காரன் சொன்னேன், அண்ணன் எல்லா இடத்துலயும் டியூப்லைட் போட்டு சூப்பரா ஜெகஜோதியா வச்சிருக்கீங்க, இந்த கொட்டகை பின்னாடி ஒரு டியூப்லைட்டை மட்டும் கட்டி விட்டுருக்கேன் தயவு செய்து அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னேன். எதுக்குப்பான்னு கேட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு. இப்ப பசங்கெல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. பனி நேரம் ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியுமா? அடக்க முடியாது. இந்த குளிர் நேரத்துக்கு எப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவை 15 தடவையாவது வந்துடும். என் மாப்பிள்ள கிருஷ்ணகுமாருக்கு அடிக்கடி மூத்திரம் வந்துச்சு வண்டியில வரும்போது. ஆமா 20 தடவை பெருப்பாப்புல. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது லீக் ஆகிட்டே தான் இருக்கும். பசங்க என்ன செய்வாங்க, பொண்ணுக்கு போறதுக்கு வசதி என்ன பண்ணும், லவக்கன் கொட்டைக்கு முன்னாடி போவாங்க, லவக்கன் ஜிப்பை திறந்து லவக்கன் யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த யூரின் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லவக்கன் மண்ணு உறிஞ்சிடும். திடீர்னு வெளிக்கு இழுக்கி இருந்து வச்சுறாங்கப்பா, என்னை பற்றி புண்ணிவாங்க நல்லா இருப்பி ஐயா, உள்ள உட்காந்து வேகம் பண்ண முடியாது, குடலை புரட்டிக்கிட்டு வந்துடும். அப்புறம் நாங்கள் சாப்பிட்ட நாட்டுக்கொடியெல்லாம் வெளியே வந்துடும். ஆமாம், இப்போ மணப்பாறை பக்கம் நாடகத்துக்கு ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி, நானும் வெற்றி விழுந்தேன். அந்த நாடகத்துக்கு போயிருக்கோம் நடிக்கிறதுக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்.
அங்க நாங்க 2 பேரும் தான் குறிப்பு. எங்களை எப்படி தெரியுமா அந்த ஊருக்கு தெரியுங்கிறிய, இந்த யூடியூப்ல நாடகத்தை பார்த்துருப்பாங்க ஊருக்கு. அப்படி நாடகத்தை பார்த்துவிட்டு என்னைய பப்பனா கேட்டு தாளத்துக்கு வெற்றி வேலை போட்டிருக்காங்க. அன்னை சூர்யானே நீங்க தான் எங்க ஊருக்கு வந்து சிறப்பா நடத்தி தரணும், நாடகம் மகமாயி நாடகம் அப்படின்னு சொல்லி ஊருக்காரர் சொல்லிட்டாங்க. அந்த ஊர்ல வருஷம் திருவிழா நடத்துறது கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழா நடத்துவாங்க. கூட்டம் அப்பா, உங்க வீட்டு கூட்டமா என் வீட்டு கூட்டமா 18 பட்டு ஜனமா அன்னைக்கு அந்த ஊர்ல கூடி இருக்குங்க. சரியான கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டம். நாடகத்தை பாக்குறதுக்காக நல்லா உட்கார்ந்து இருக்காங்க. சரி, கோமாளி வந்துட்டேன்னு சொல்லி வந்து எல்லாத்துக்கும் சபை வணக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாடகம் பார்த்துக்கிட்டு ஒரு பையன் அப்படியே நினைஞ்சுக்கிட்டு கிடக்குறேன். என்ன பண்ணான்னு தெரியல, பிள்ளைக்கு வௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. பிள்ளை யோசிக்கிறேன், கூட்டம் இம்புட்டு கூட்டமா இருக்கு, இந்த கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போனதான் கம்மா இருக்கு. கூட்டத்துக்குள்ள போறதுக்குள்ள திடீர்னு வெளியே இருந்துட்டோம்னா அம்பிட்டு வீச ஆரம்பிச்சிடும். நாளைக்கு நம்மளை அசிங்கமா பேசிடுவாங்க. கொட்டைக்கு பின்னாடி இருட்டாத்தான் இருந்துச்சு. பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு இந்த நாடக கலைஞர்களுக்கு முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு குண்டியை கழுவிக்குவோம். அவங்க வெளியே கொட்டைக்கு பின்னாடி போய் ஒரு கூட பிய வென்றிருக்காங்க. எதத்தை தின்னான்னு தெரியல, ஒரு கூட பிய வென்று வச்சிருக்கேன். பிய பேண்டுவிட்டு இந்த நாடக கலைஞர்கள் கூட தண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு காலை கழுவிட்டு முன்னாடி உட்காந்து நாடகத்தை பார்க்க. டான்ஸ்கார பிள்ளைக்கு அந்த ஊர்ல சாப்பிட்ட பிராயல் கோழி சேராம அந்த பிள்ளைக்கு வௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த பிள்ளை பேர் என்ன? இந்த ராதாசெல்வி பிள்ளைக்கு. ராதாசெல்வி இப்பத்தான் சூர்யா நோடி ஜோடிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆமா, வாயை திறந்தானே அப்படி சுத்தமான பேச்சுதான். இன்னொரு 1/4 மணி நேரம் பேசுவாப்புல. கோட்டைக்கு முன்னாடி இருட்டாத்தான் இருந்துச்சு. சீக்கிரம் தலையை சீவிட்டு பின்னால வெளிக்கெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சீனுக்கு போவோம் அப்படின்னு இவங்க தலைகள்லாம் சீவி சடையை பின்னி அந்த சடைக்கு கீழே போல பெரிய குஞ்சத்தை கட்டி இவங்க வெளிக்கு இருக்க போற ஒட்டு முடி. ஆமா, அம்புட்டு ஒட்டு வச்சிருக்கேன். உட்காந்து வெளிக்கு இருக்க இந்த குஞ்சை மண்ணில் புரண்டுக்கிட்டே விழுந்திருக்கு. இந்த பிள்ளை யோசனை பண்ணுது, ஆட்டாடி 350 ரூபா கொடுத்து இந்த குஞ்சத்தை வாங்கணும். திடீர்னு ஒண்ணுக்கு இருந்துட்டோம்னா குஞ்சை நனைஞ்சு போவோம். இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓடுவோம். முதுகு தாங்கிக்கிறோன்னு சொல்லி இந்த பிள்ளை இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓட ஏற்கனவே பேண்ட் வச்சா பாருங்க ஒரு கூட பீ. அந்த பீயில போய் இந்த குஞ்சம் பகமானமா உட்காந்துக்கிருச்சு, தவக்கால உட்காந்த மாதிரி. இந்த பிள்ளைக்கு தெரியல, இருட்டுல அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், வெளிக்கு இருந்துட்டு காலைக்கு கிளவிட்டு சீனுக்கு அவசரமா வராகலாம். இந்த டான்ஸ் கடப்புல வந்தா பொதுவா ஒரு சுத்துங்க. அப்படி சுத்துன கொஞ்சம் தனியா அந்து வெட்டிக்கார வாயில கொஞ்சம், மிருதங்கார வாயில கொஞ்சம், ஆண்டன்கார வாயில கொஞ்சம், தாளக்கார வாயில கொஞ்சம். நீங்க வரல அன்னைக்கு மனுஷன் வெத்தலை பாக்கு போட ஆரம்பிச்ச மனுஷன் என்ன இன்னும் போட்டு அந்த வாய் வச்ச வருமா இன்னும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால யாரும் முன்னால போய் அசிங்கம் பண்ணி வச்சுடாதீங்க. அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. நான் போய் பிள்ளை அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுது உங்கள் சூர்யா. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கொடுத்ததில்ல, வகித்தலதான் அடிச்சதில்ல. அடுத்தவன கொடுத்ததில்ல, வகித்தலதான் அடிச்சதில்ல. பிழப்ப நம்பி பொழைச்சிருக்கிறேன் நான் உண்மையாக ஊருக்குள்ள. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. படிக்காத முட்டாளென்று பல பேர் சொன்னாங்க, அதனாலே புத்தமின்னு அண்ணாச்சி. படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில் அறிவாளி ஆனா ஒட்டி என்னாச்சு. தப்பு தண்டை பண்ணாம தண்டை சொல்ல தின்னாம என்ன கூட போராடு இல்லை வரும் பின்னோடு. நல்லா தாயும் காலம் வச்சாலே சும்மானே பாடுபடி வச்சாலே. அப்பவும் சொல்லுவேன் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் நான் உத்தம புத்திர. ராஜாவுக்கு ராஜா